Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 24/2/2025 மண்டே வின்வின் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் சிறந்த கிசி வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபோர்த் வீக் ரிசல்ட் வந்து 705 அண்ட் போன வார ரிசல்ட் வந்து 768 அண்ட் நேற்று ரிசல்ட் வந்து 562 வந்துடுது. மார்க் பண்ணிட்டு நம்மளோட இல்லை வாரம் எப்படி வந்துருக்கு ஃபாலோயிங் கேல்குலேஷன் பார்த்துருவோம். மண்டேவோடது ஃபஸ்ட்டு போன மாதம் 4வது வாரம் மண்டே வின்வினோட ரிசல்ட் வந்து 705 அண்ட் அதுக்கடுத்த வாரம் 866 168 அடுத்த வாரம், போன வாரம் 768 நேற்று ரிசல்ட்டு 562. லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டு ஃபோர்த் வீக்கு மண்டே வின்வின் கம்பெனியோட ரிசல்ட்டுக்கு ஒன் டே பிஃபோர்லேருந்து எடுப்போம். ஒன் டே பிஃபோர் வந்து சண்டே லீவு, ரிப்பப்ளிக் டே லீவில் இருந்தது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமையோட க்ளூ நம்பர் 315 ரிசல்ட்டோட 315. இந்த பிசி 15க்கு ரிவர்ஸ் கண்டினியூஷன் -1ல் ஒன்று 14ன்னு போயிருக்கணும், அல்லது 0-5ன்னு போயிருக்கணும். 0-5ன்னு போனதுனால நமக்கு 705 ரிசல்ட்டாக வந்துடுச்சு. 0-5 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் க்ளூ நம்பரோட ஏசி பார்த்திங்கன்னா 315ல் 35க்கு ஒரு 20 நம்ம ரெகுலராக எடுக்கிறது 55. இதுலேயும் ஒரு போர்டு பவரான 50 0-5 வரலாம். 0-5 பிசியில் வந்துச்சு. உங்களுக்கு இங்கே ரிசல்ட்டு பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நமக்கு நேற்று ரிசல்ட் இல்லாமல் முந்தா நாள் சனிக்கிழமை மேட்ச் பண்ணுவோம். 869ஓட க்ளூ நம்பர் 425. மண்டேக்கு எப்போதும் சனிக்கிழமை தான் அதிகமாக ஃபாலோ ஆகுது, அதனால தாங்க மார்க் பண்ணுறோம். 425ல் நமக்கு பிசி 25, ஒன்று இது 15ன்னு ஆகணும், இல்லை 24ன்னு ஆகணும். ஓகே, 15 தான் வந்து இன்றைக்கி மேட்ச் ஆகுது. 15 வந்ததுன்னா 615 நம்பர் இன்றைக்கி வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட ஏசி 45, அங்கே 35க்கு நம்ம 20 எடுத்தோம் இல்லையா, 50 வந்தது, 55 வந்தது, 0-5 வந்துச்சு. இங்கே நமக்கு 45க்கு ஒரு 20 எடுக்கும்போது 65 வருது. நம்ம ஆல்ரெடி 15 மேட்ச் பண்ணுறோம், ரெண்டுத்துக்குமே அது மேட்ச் ஆகுது. 615ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பரை வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கு 768க்கு ஒன் டே பிஃபோரில் வந்து நம்ம சனிக்கிழமையோட 997 எடுப்போம். க்ளூ நம்பரோட பிசி பார்த்திங்கன்னா 53. சனிக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 53. இந்த 53க்கு 63 ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது 53ல் ஒரு போர்டு பவர் பண்ணால் 58, அடுத்த நம்பர் 68. ஓகே, 868 இருக்குது லாஸ்ட்டு 3 டிஜிட்டில். ரிசல்ட்டு 768. ஓகே, இந்த ரூட்டில் நம்ம எடுத்தோம்னா நமக்கு 25 இருக்குது. 25ல் ஒரு போர்டு பவர் பண்ணால் 20ன்னு வரும். 20க்கு அடுத்த நம்பர் 21. 20க்கு அடுத்து 30 போகாது, 21 தான் இன்றைக்கி போனோம். 21ன்னு போகும்போது இதில் நமக்கு பிசியில் ஒரு 21 அல்லது 71 வரலாம். ஓகே, அது வந்ததுனால் ஒரு 921 971 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டேவோட 876 வந்து பாக்ஸில் மறுபடியும் 768 வந்துச்சு. க்ளூ நம்பரோட பிசி வந்து 32. 32க்கு வந்து நம்ம பவர் எடுத்தோம்னா 87ன்னு வரும். 87க்கு 86ன்னு போனால் கூட நமக்கு 786ன்றது 768ன்னு வந்துடுச்சு. இந்த ரூட்டில் நமக்கு நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 23. 23ஓட பவர் 78. அங்கே 87க்கு 86, 78க்கு 77. 77 வந்து அங்கே சிங்கிள் மேட்சிங்கில் இல்லை. 77 78க்கு பதிலாக 78 78ன்னு இந்த 87ன்னு ஒரு காமன் நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 87 அல்லது ஒரு 28 அந்த மாதிரி வரலாம். அப்படி வந்ததுன்னா 687 அல்லது 028 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது வந்து ஏன் சொல்கிறோன்னா, லாஸ்ட் வீக் வந்து இந்த ரூட்லேயும் மேட்ச் ஆகுது. குழு நம்பரோட ஏபி, ஞாயிற்றுக்கிழமையோட குழு நம்பர் ஏபி 43க்கு ஒரு 20 எடுத்தோம்னா 63, 68ன்னு திங்கக்கிழமை ரிசல்ட் வந்துச்சு. அப்படி நம்ம பார்த்தோன்னா கூட நமக்கு பிசி இல்லாமல் ஏபி 12ஓட 20 எடுத்தோம்னா 32, 32க்கு ஒரு 37 ஆல்ரெடி வந்ததுனால 237 வந்திருக்கு. ஒரு 87 அல்லது 82, 28, 82ம் கூட வரலாம். 82ம் வரலாம். 6 ஏ போர்டாக வச்சுக்கோங்க. ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த க்ளூ நம்பரோட பிசி நம்பர் 87, 82, 37 எடுத்துகிட்டு அந்த 37 வந்து ஒரு 73ன்னு வரலாம். அது இருந்தால் 673ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக வந்து டோட்டலாக நம்ம எல்லா வாரத்தோட மேட்ச் பண்ணல. போன மாதம் கடைசி வாரம் 4வது வாரத்தோட மேட்சிங்கும் அண்ட் போன வாரம் வந்து ரூட்லையும் பார்த்தோம். ஒரு 3 வாரம் பார்த்திங்கன்னா 866, மறுபடியும் 68, மறுபடியும் 68, போய் இன்றைக்கி இங்கே வரணும். இந்த 68, 86ன்றது ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஃபாலோ ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு 86 பிசியில் வந்ததுன்னா ஒரு 686 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3 வாரம் ஃபாலோ ஆகிருக்கு. 866 அண்ட் 168, 768. ஓகே, அதனால தான் சொல்கிறேன் 686ன்ற நம்பர். பிசியில் 86ன்றது கொஞ்சம் முடிந்தால் கெப்பாசிட்டி இருக்கிற நண்பர்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்து அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. இதை வந்து டிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெயின் நம்பரில் நம்ம 615, 921, 971, 687, 028, 673, ஃபைனலாக 686 டோட்டல் விஷயம். ஓகே, இதில் ஒரே சப்போர்ட் நம்பரு, ஃபாலோ அப் நம்பரை கூட வச்சுக்கோங்க. முடிந்தால் ஒரு 146. ஓகே, ஏன்னா இந்த சனிக்கிழமை ரிசல்ட்டோட ப்ளூ நம்பரோட ஏபி 42க்கு ஒரு 41 ரிவர்ஸ் ஆனால் 46ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, எப்போது சனிக்கிழமை ரிசல்ட்டோட பிசி எடுத்து பவர்லேயோ டைரெக்டாகவே வைப்பான். அப்படி வச்சான்னா 69க்கு ஒரு 64, 46 அல்லது 19, 91 அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த சனிக்கிழமையோட மேட்சிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிசி 46, 19, 49 இந்த 3 செட்டு. ஓகே, இது வந்து சனிக்கிழமையோட மேட்சிங்க்கு மட்டும். இப்போ இந்த டோட்டல் கெஸ்ஸிங்கில் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான பிசி பார்த்திங்கன்னா 21, 71, 46, 73 இந்த 4 செட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க கெஸ்ஸிங்கோட முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பிசி. இது வந்து சனிக்கிழமையோட ரிசல்ட்டோட பிசியை வந்து பவரில் மாற்றி வச்சோன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் வச்சுன்னா அந்த 3 செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். மொத்தமாக வந்து இன்றைக்கி சி போர்டில் 1, 6, 3 அல்லது 8 வரலாம். ஓகே, எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு 5 நம்பர் 4 நம்பர் கொடுத்துருவேன். இதில் வந்து 615, 921, 971, 673, 028 இந்த 5 நம்பர் எனக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. மொத்தமாக கொடுத்ததில்
உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. 86 இந்த வாரம் ஃபாலோ ஆச்சுன்னா 86 வரலாம். 3 வாரமாக 68 86ன்றது ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அதனால இந்த நம்பரை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு ஒரு பெஸ்ட்டு மீட் பண்ணுறேன். கொடுத்துருக்க நம்பர் நிறையா இருக்குமா தெரியும். ஆனால் நான் கொடுத்துருக்க 7 நம்பரில் 5 நம்பர் தனியாக என்னோடய கெஸ்ஸிங்கில் பிரித்து கொடுத்துருக்கேன். பிசி மட்டும் 4 நம்பர் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிசி 4 கொடுக்குறோம்ல, அது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் பிசியில் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். மண்டே எப்போதுமே லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கெஸ்ஸிங் வரலன்னா தயவுசெய்து ப்ளே பண்ணாமல் விட்டுருங்க. மண்டே நம்ம நினச்சதுக்கு ஏற்கு மாறாக தான் வரும். முடிந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணுறோம். அதில் மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.